Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு மைதானம் அருகே அதிமுக மாணவர் அணியினர் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தியபடியே போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கருப்பு சட்டை அணிந்து பங்கேற்ற 100க்கும் மேற்பட்டோர் திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். தடுக்கவில்லை தடுக்கவில்லை மாணவர்கள் இறப்பை தடுக்கவில்லை. நீட் தேர்வு அச்சத்தால் உயிரிழந்த மாணவ மாணவிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஈரோடு காளைமாடு சந்திப்பில் அதிமுகவினர் சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று குறிப்பிட்டார்கள். அதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்திலே வழக்கை தொடர்ந்தார்கள். உச்சநீதிமன்றம் அதை கடுமையாக விமர்சித்ததற்கு பிறகு அதை வாபஸ் பெற்றார்கள். அதற்கு பிறகு சட்டமன்றத்திலே தீர்மானங்களை நிறைவேற்றினார்கள். இதுவரையிலும் அதற்கான நல்ல தீர்வுகளை அவரால் காண இயலவில்லை. கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற போராட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். நீட்டுக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது 2016 அந்த விலக்கை பெற்று தந்தார்கள். 2010 தான் நீட்டை கொண்டு வந்ததே திமுகவும் காங்கிரசும் தான். குலாம் நபி ஆசாத் அவர்கள் அமைச்சராக இருக்கும் பொழுதும் காந்தி செல்வன் திமுகவுடைய அமைச்சர் இணை அமைச்சராக இருக்கும் போது தான் நீட் வந்தது. ஆனால் இதையெல்லாம் மூடி மறைச்சிட்டு நீட்டை ஒரே கையெழுத்தில் எடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்களை ஏமாத்திட்டு தொடர்ந்து இன்னைக்கு திமுக 4 வருஷத்தில் கோவை மாவட்டத்தில் எந்த திட்டம் கொண்டு வரல. சேலம் கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுகவினர் நீட் தேர்வு ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுக அரசு வாக்குறுதி அளித்தது என்ன ஆட்சி என கேள்வி எழுப்பினர். தடுக்கவில்லை தடுக்கவில்லை மாணாக்கரின் இறப்பை தடுக்கவில்லை மாணாக்கரின் இறப்பை தடுக்கவில்லை. என்னாச்சு என்னாச்சு? விழுப்புரத்தில் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் சார்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. சதவீதத்தை கொடுத்துதான் கிட்டத்தட்ட 4000 மாணவர்களை மருத்துவர்களாக ஆக்கி அழகு பார்த்தது அதிமுக அரசு. எடப்பாடியார் நீட்டை ரத்து செய்வோம் என்று பித்தலாட்டம் பொய்யை சொல்லி 22 மாணவர்களின் உயிரை காவு வாங்கியது இந்த திமுக. உண்மையா இல்லையா? அதிமுக வாழ வைக்குது, திமுக காவு வாங்குது. கடலூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் மற்றும் அதிமுக MLAக்கள் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தடுக்க வேண்டும் தடுக்க வேண்டும் மாணவர்கள் இறப்பை தடுக்க வேண்டும். நெல்லை வண்ணாரப்பேட்டையில் அதிமுக மாணவர் அணி சார்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது நீட் தேர்வு அச்சத்தால் உயிரிழந்த மாணாக்கர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதற்கிடையே நீட் தேர்வில் இருந்து தமிழக மாணவர்களுக்கு விலக்களிக்க மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து சென்னை ஆலந்தூர் பகுதியில் திமுகவினர் துண்டு பிரசுரங்களை வழங்கினர். சட்டமன்றத்தில் இந்த நீட்டுனால யாருக்கு எந்த கெடுதலும் இல்லைன்னு சொல்லி பேசினது எடப்பாடி தான். சட்டமன்றத்திலே பேசினார். ஆனா இன்னைக்கு அதே எடப்பாடியோட அதிமுகவோட மாணவர் அணி இறந்து போன 22 குழந்தைகளுக்காக நீலி கண்ணீர் வடிச்சு அவங்களே கொலை பண்ணிட்டு இன்னைக்கு நீலி கண்ணீர் வடிச்சு மெழுகுவர்த்தி வச்சு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட நீட் விலக்கு சட்ட மசோதாவிற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க மறுத்துள்ளதை கண்டித்து திமுகவினர் மக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். நெல்லையில் MLA அப்துல் வகாப் தலைமையில் திமுகவினர் வீதி வீதியாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்தனர். விழுப்புரத்தில் அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் நீட் விவகாரத்தில் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் துண்டு பிரசுரங்களை வழங்கினர். கபட நாடகம் அதிமுக
நீட் தேர்வு ரத்து செய்யப்படாததால் 22 மாணவ மாணவிகள் உயிரிழந்ததாகவும் அதற்கு மத்திய அரசுதான் காரணம் எனவும் கூறி திருப்பூரில் திமுகவினர் துண்டு பிரசுரங்களை வழங்கினர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.